ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிசிஎல் நிறுவனத்தில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாம தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு எடுக்குறாங்க. இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ ஜிஏடி ரோல்ல தான் வந்து இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 25,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஸோ ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 13th ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரெய்னி கேட்டகரியில வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 13th ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதில வந்து பாருங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து எடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ல வந்து பாருங்க இன்ஜினியரிங் கேட்டகரியில தான் வந்து எடுக்குறாங்க. ஸோ அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமென்டேஷன், கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த மாரி கேட்டகரியில எடுக்குறாங்க. ஸோ இதில ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18 மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க இதில குடுத்திருக்கிற மாரி இந்த டிசிப்ளின்ல வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அது வந்து ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா. அதே நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்க 25,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்னால நீங்க வந்து அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. இதில வந்து உங்களுக்கு சம் இடஒதுக்கீடுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அது லேட்டரா நான் வந்து சொல்றேன். ஸோ இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. இதில 3 டைப்பா வரும். அதாவது ஜிஏடி இன்ஜினியர் கேட்டகரியில வந்து ஆல் இண்டியா மார்க்கெட்டிங் லொகேஷன் குடுத்திருக்காங்க பாருங்க. அதில வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. மீதி இருக்கிற 2மே வந்து மும்பை ரெஃபைனரி அதுக்கப்புறம் விசாக் ரெஃபைனரின்னு குடுத்திருக்காங்க பாருங்க. அது வந்து தனியா இருக்கும். நீங்க மேல இருக்கிற அந்த ஆல் இண்டியா மார்க்கெட்டிங் லொகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே குடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இதில நீங்க இந்த நேட்ஸ் போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து நேட்ஸ் 2.1 குடுத்திருக்காங்க பாருங்க. அந்த வெப் போர்ட்டல்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாரி வந்து போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் குடுத்திருக்காங்க பாருங்க. போட் அதிலயுமே நீங்க வந்து இதில வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்க வந்து டைரக்ட்டா அந்த HPCL ஓட வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னதான் ஏஜ் லிமிட் வந்து இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. 18லிருந்து 25 அது இல்லாம ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில செலக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்க போதுன்னா, உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ டைரக்ட்டா உங்களோட மார்க்க வச்சு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்க எல்லாத்துக்கும் வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமோ இல்ல அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது. இன்டர்வியூ எப்ப இருக்கும்னா, ஜான்வரி, பிப்ரவரில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி டென்டேட்டிவா ஷெட்யூலுமே குடுத்திருக்காங்க. ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்ரண்டிஸ்ஷிப்போட அப்ளிகேஷனோட போர்ட்டல்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதில போய் நீங்க சைன் அப் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அதில உங்களோட பாஸ்வேர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து இருக்கும். அத வச்சு நீங்க வந்து பாருங்க இங்க குடுத்திருக்கிற மாரி HPCLஓட இந்த வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அத இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நீங்க ஆல் அதர் லொகேஷன் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அதில மார்க்கெட்டிங் லொகேஷனுக்கு தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க வந்து இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பாருங்க, உங்களுக்கு இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர்லாம் குடுத்திருக்காங்க. அந்த நம்பருக்குலாம் இமெயில்ல கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இதில ஒண்ணே ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இதில வந்து உங்களுக்கு பாஸ் அவுட் வந்து குடுத்திருப்பாங்க. அது வந்து எந்த இயர்லேருந்து நீங்க எந்த இயர்க்குள்ள நீங்க முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே இதில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். ஸோ இங்க மேல வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்திலேயே குடுத்திருக்காங்க பாருங்க. எலிஜிபிலிட்டி இங்க குடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க அந்த டிகிரி என்ஜினியரிங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி 1/4/2022க்கு அப்புறம் வந்து நீங்க முடிச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ 2022, 2023, 2024 பேட்ச் தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேட்ச்ல இருக்கிறவங்க வந்து முடிச்சவங்க மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்திருக்காங்க. அதையும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.